கர்நாடகாவில் அகில இந்திய பூப்பந்தாட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக பெண்கள் அணி வீரர்களுக்கும், 2ஆம் இடத்தை பிடித்த தமிழக ஆண்கள் அணி வீரர்களுக்கும் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அகில இந்திய பூப்பந்தாட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற 8வது ஆண்கள் பெண்களுக்கான மாநிலங்களுக்கு இடையேயான ஃபெடரேஷன் கோப்பை 2024-25 போட்டிக்கானது கர்நாடகா மாநிலத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக பெண்கள் அணி வெற்றி பெற்றது. ஆண்கள் அணி 2ஆம் இடத்தை கைப்பற்றியது. இந்தியா முழுவதும் நடைபெற்ற பூப்பந்தாட்ட பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அணிகள் சூப்பர் லீக்கு தகுதி பெற்றது. பின்பு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட பெண்கள் அணி மகாராஷ்டிரா அணியை வீழ்த்தி முதல் இடத்தை பிடித்தது. ஆண்கள் பிரிவில் மற்ற அணிகளை வீழ்த்தி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, இந்திய ரயில்வே ஆகிய அணிகள் சூப்பர் லீக்கு தகுதி பெற்றது. இதில் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட ஆண்கள் அணி ஆந்திர பிரதேச அணியை வீழ்த்தி 2ஆம் இடத்தை பிடித்தது. போட்டியில் பங்கேற்ற வெற்றி பெற்ற வீரர்கள் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகை தந்தனர். அவர்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள், விளையாட்டு சங்கத்தினர், சமூக ஆர்வலர்கள், பூப்பந்தாட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகை தந்து வீரர்களை வரவேற்றனர். இதில் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழக செயலாளர் விஜய், துணைத் தலைவர் டாக்டர் சீனிவாசன், மாவட்ட பூப்பந்தாட்ட கழக துணைச் செயலாளர் மகேஸ்வரன், திண்டுக்கல் கால்பந்தாட்ட நடுவர் குழு தலைவர் அருண், ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். 8 வருடங்களாக நடைபெற்ற இந்த பூப்பந்தாட்ட போட்டியில் முதல் முறையாக தமிழ்நாடு பெண்கள் பிரிவை கோப்பை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பயிற்சியினை மற்றும் ரயில்வே போக்குவரத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகம் சிறப்பாக செய்திருந்தது. பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் நல்லா காட்ட எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கர்நாடகா தான் இது வரைக்கும் 5 to 7 டைம்ஸ் அந்த ஃபெடரேஷன் கப்பில் வின் பண்ணியிருக்காங்க. திஸ் டைம் தமிழ்நாடு விமென் டீம் வந்து வின் பண்ணியிருக்கோம். ரொம்ப நெக் டு நெக் டூ ஆர் டைன்ற மாதிரி தான் போச்சு. நாங்கள் எங்களுக்கு கொடுத்த ப்ராக்டிஸ் மூலமாக நாங்கள் வந்து எங்களுக்கு வின் பண்ண நல்ல சான்சஸ் கிடச்சிச்சு. மென் டீம், தமிழ்நாடு மென் டீம் வந்து ரன்னர்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் வின் பண்ண இந்தியன் ரயில்வேக்கு நான் என்னோட டீம் தமிழ்நாடு சார்பாக கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். பிகாஸ் அங்கே விளையாடுறதும் தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் அங்கேயும் விளையாடுறாங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி ஃபார் தட். எங்களோட மென் டீம் அவங்களோட தான் ரன்னர் வந்தாங்க. அதுவும் நெக் டு நெக் நல்ல காம்படிஷனோட தான் நாங்கள் வந்து ரன்னர் பொசிஷன் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப்பாக இருந்த எங்களுக்கு கிட்டு வந்து ஸ்பான்சர் பண்ண பிஎஸ்என்ஏ காலேஜ்க்கும், எங்களுக்கு இவ்வளோ நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக ட்ரெயின் ட்ராவல் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு பால் பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கும் தமிழ்நாடு டீம் கேப்டனாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு எங்கள் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகத்தின் தலைவர் நடேசன் சாருக்கும், பொதுச் செயலாளர் டாக்டர் விஜய் சார் அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் நேஷனல்ஸ் நிறையா தடவை போயிருக்கோம்.